Good evening, everyone. Today we can start a revision session for electric and magnetic field. See, electric and magnetic fields பொறுத்த வரைக்கும் இங்க syllabusல ரொம்ப கிறிஸ்பியா தான் கொடுத்திருக்காங்க. coulombsலாம் what is meant by electric field intensity, electric flux density, Gauss law, divergence law, electric field and potential due to point charge, line charge, plane charge, spherical charge, charge distributions. Then what will be the effect of dielectric medium, then capacitance under certain conditions. அதுக்கப்புறம் magnetic field பொறுத்த வரைக்கும் basic magnetic circuits, what is meant by magnetomotive force, reluctance, Faraday's law, Lenz law, Biot-Savart's law, Ampere's law. இந்த 4 லால கண்டிப்பாக ஒரு லால வந்து டைரக்ட் கொஷின்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிமிலராக இங்கே காஸ்ல டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, கூலும்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஸ்டோக்ஸ் தியரம், டைவர்ஜன்ஸ் தியரம், லொரன்ஸ் ஃபோர்ஸ், இந்த கொஷின்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாட் என்ன தியரமில் இருக்கோ அது அப்படியே கேட்பாங்க. ஸோ பேசிக் தியரம்ஸும் அதில் இருக்க அந்த ஃபார்முலாஸும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதர் தென் தட் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் டாட் கன்வென்ஷன் ரூல்ஸ் என்னென்னா எப்படியெல்லாம் அது அப்ளிகபிள், எய்தர் தே மே ஆஸ்க் இன் ப்ராப்ளம்ஸ் ஆர் டைரக்ட் ஃபார்முலாஸ் வைஸ். இது சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது வாட் இஸ் வாட்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை தாண்டி நம்ம படிக்க வேண்டியதுன்னு பார்த்தா பேசிக் வெக்டர் அனாலிசிஸில் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. வெரஸ் அதோடைய அடிஷனுக்கு எப்படி இருக்கும், சப்ராக்ஷன் என்ன இருக்கும், லாஸ், பேசிக் லாஸ் சச்சஸ் காமுடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஏ டாட் பி வெக்டர் எப்படி எழுதுவோம்னா ஏபி காஸ் தீட்டான்னு எழுதுவோம். வேறஸ் ஏ கிராஸ் பிங்கிறது கேர்ள் எப்படி எழுதுவோம், ஏ பி சைன் தீட்டா என் கேப்னு சொல்லி எழுதுவோம். ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் வெக்டருக்கான டெஃபினேஷன் என்ன, ஃபார்முலா என்ன, தென் 3 பேசிக் சிஸ்டம் விச் இஸ் கோஆர்டினேட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். அந்த மூணுலேயுமே பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி எழுதுவோம், டிஃப்ரென்ஷியல் லென்த்து இதெல்லாம் எப்படி எழுதுவோன்னு சொல்லிட்டு நார்மல் ஏரியா, டிஃப்ரென்ஷியல் வால்யூம், லென்த்து, ஏரியா, வால்யூம், இது மூணுக்குமே அந்த 3 டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஈஸியாக கேட்கும்போது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது கூலும்ஸ்லா. கூலும்ஸ்லா பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா ரிப்பல் பண்ணும், அப்போஸ் பண்ணும் தெரியும். அதே மாதிரி ரெண்டு ஆப்போசிட் எலிமெண்ட்ஸ் நியர்பை வந்தால் அட்ராக்ட் பண்ணும் நமக்கு தெரியும். ஸோ இன் கூலும்ஸ்லாம் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொபோஷ்னல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ். இதில் இருக்க இந்த 2 சார்ஜஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகவும் டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கூலும்ஸ்லாங்கும்போது அது கண்டிப்பாக எங்கே தான் அப்ளிகபிள், ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸில் மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் விச் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க். இது ஸ்டேஷ்னரி பாயிண்டில் அப்ளிகபிளா இல்லை மூவபிள் அப்ளிகபிளான்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நமக்கு டவுட்டே வரக்கூடாது. ஸோ ஈக்குவேஷன் வைஸ் எழுதும்போது F ஈக்குவல் டு F is proportional to Q1 Q2 by R ஸ்கொயருங்கிறது தான் கூலும்ஸ் லா. இதில் இருக்க இந்த எந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் தனியாகவும் கேட்கலாம், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் தனியாகவும் கேட்கலாம். See, this is also the important 1 mark. The magnitude of the force depends on the medium.
நமக்கு தெரியும் இது இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது F ஈக்குவல் டு K Q1 Q2 by R ஸ்கொயர். த ஃபோர்ஸோட யூனிட் என்னென்னப்பா நியூட்டன். ஸோ we know what is mean by K. K ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught. எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். எப்சிலான் நாட்டோட யூனிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எப்சிலான் நாட்டை இன்னொரு மாதிரியும் எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 10 power minus 9 by 36 பைன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்து எழுதும்போது கேக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ எப்படியெல்லாம் இது ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught. epsilon naughtங்கிறது 8.854 into 10 power minus 12 which can also be written as 10 power minus 9 by 36 pi. அப்போது 1/4 pi epsilon naught எப்படி எழுதலாம்னாப்பா 9 into 10 to the power of 9 மீட்டர் per farad. இது எப்படி எழுதலாம்னா இதோட யூனிட் என்னன்னா மீட்டர் per farad. 9 into 10 power 9. ஸோ இந்த வேல்யூஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ். வேற லைன் சார்ஜோ சர்ஃபேஸ் சார்ஜோ அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம எது மட்டும் தான் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் கூலும்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சார்ஜை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸ்டேஷ்னரி இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்க சார்ஜ் தான். ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. பட் வென் வி ஆர் கோயிங் டு லா கூலும்ஸ் லா பார்க்கும்போது கூலும்ஸ் லாவில் எதை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னா ஸ்டேஷ்னரி சார்ஜ் வச்சு தான் அவங்க லாவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கூலும்ஸ் லாவை வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ F21 வெக்டருங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா force on Q1 இந்த செகண்டரி ஃபோர்ஸு Q1ல ஆக்ட் ஆகிறது தான் F21 சொல்கிறோம். வேறஸ் F12ங்கிறது என்னென்னா Q2ல ஃபோர்ஸ் 1னால் ஆக்ட் ஆகிறது F12ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த F21 and F12 both the directions are opposite to each other. ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸுங்கிறனால F21 is equal to minus of F12. இன்னொன்று கூலும்ஸ் லா சூப்பர் பொசிஷன் தியரமும் ஒபே பண்ணும். we know சூப்பர் பொசிஷன் தியரம். சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்னப்பா, இப்போது சர்க்யூட் தியரியில் நம்ம படிச்சிருப்போம். ரெண்டு ஒன் ஆர் மோர் தென் ஒரு சோர்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணும்போது என் சர்க்யூட்டில் நான் அது எப்படி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா ஒவ்வொரு சோர்ஸாக எடுத்து கேல்குலேட் பண்ணிவிட்டு தென் டோட்டல் சோர்ஸஸை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் சம் அப் பண்ணிக்கலாம். இங்கேயும் அப்படி தான் ஒரே பாயிண்ட் சார்ஜில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுதுன்னா நான் இந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக சம் பண்ணாலும் எனக்கு எப்படி தான் இருக்கும்னா சிமிலராக தான் இருக்கும். தட்ஸ் வை வி சே கூலும்ஸ் லா ஒபேஸ் superposition theorem. Next topic what we are going to see is electric field. Electric field னா என்ன ஸ்பேஸ். அப்போது இந்த சார்ஜ்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இதோட எனர்ஜி இருக்கோ அதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். By word see electric field is a region of space around a charge or a system of charges with each other particles experiences electrostatic force. இந்த சார்ஜ்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு என் ஃபோர்ஸ் மூவ் ஆன் ஆகுமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். வேறஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு இதோடைய இந்த சார்ஜுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் பை Q0. So, in words எழுதும்போது we can say it as electric field is defined as the force acting on a test particle divided by the charge of the test particle. அப்போ E equal to F by Q வா, அப்போ நமக்கு தெரியும் F equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 in by R ஸ்கொயருங்கும் போது ஒரு Q இங்கேருந்து போயிடுமா. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா இங்கே வெறும் என்னவா இருக்கும்,
ஒரு q இங்க 2 qக்கு பதிலா we will take it as 1q in the numerator. see இந்த மூணு நேமும் சேம் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னாலும் சேம் மீனிங் தான். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் பை q. இதில் எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரியணும். E ஈக்குவல் டு எஃப் பை க்யூனாலும் சேம் தான். E ஈக்குவல் டு 1/4πε0 q பை ஆர் ஸ்கொயர்னு கேட்டாலும் சிமிலர் மீனிங் தான். அதே மாதிரி இப்படி கொடுத்தாங்கனாலும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, we start with positive charges and ends on negative charges. நான் லைன் ட்ரா பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பா, பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து என் லைன் நான் ட்ரா பண்ணும். சிமிலராக எங்கே எண்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் என்னோட லைன்ஸ் வந்துட்டு எண்ட் ஆகும். இப்போ நமக்கு தெரியும், இப்போது இந்த சார்ஜ் கிட்ட இருக்கும்போது என்னோட டென்சிட்டி எப்படி இருக்கும், இங்கே பக்கத்தில் இருக்கும்போது அதோடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். தூரம் போக 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 அதோடைய பாண்ட் என்னவாயிட்டே போகும், அந்த ஃபீல்டுடைய லெவல் வந்துட்டு குறைஞ்சிட்டே போகும். ஸோ தட் ஹஸ் பீன் கிவன் இயர். வி மூவ் அவே ஃப்ரம் த சார்ஜ், த டென்சிட்டி ஆஃப் லைன் டிக்ரீசஸ். கிட்ட இருக்கும்போது இருக்க டென்சிட்டி லாங்கராக போக போக இருக்காது. Next what we are going to see is properties of electric field lines. First என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, these lines are imaginary lines. நமக்கு இன்னொன்று செகண்ட் என்ன பார்த்தோம், இந்த லைன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம், பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகும். அட் த சேம் டைம் இட்ஸ் எண்ட்ஸ் ஆன் நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் நெவர் கிராஸ் ஈச் அதர். ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே என்ன பண்ணாது, ஒன்று டச் பண்ணாது, ஒன்று கிராஸ் பண்ணாது. ஸோ திஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ஒன் மார்க் கொஷின் விச் ஹஸ் பின் ஆஸ்க்டு. ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே என்ன பண்ணாது, ஒன்று கிராஸ் பண்ணாது. It means that there are two values of the electric field at that point which is not, ஒரே பாயிண்ட்ல ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ரொம்ப க்ளோஸராக இருக்கும், வேற ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும்போது வீக்கராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லேருந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். எய்தர் இட் மே பி அஸ் அசர்ஷன், வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட். ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லும் போது இந்த மாதிரி பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய கேட்பாங்க. At the same time, electric line of force are perpendicular to the surface of a positively or negatively charged barrel. இது எப்படி இருக்கும்னு பாருங்க, இந்த electric flux lines வந்து electric lines வந்து it will be always perpendicular. Then the next thing what we are going to see is it does not pass through a conductor. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னவாகாது, கண்டக்டருக்குள்ளே பாஸ் ஆகாது. அப்போது என்ன மீனிங்னா, உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கண்டக்டரோட இன்டீரியர் பார்ட் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. அப்போ இன்சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி 0. ஸோ மேக் அ நோட் ஆன் இட்.
electric lines of force can pass through a insulator. Conductors உள்ள பாஸ் ஆகாது, whereas இந்த electric lines எது வழியா பாஸ் ஆகும், insulators வழியா பாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சார்ஜ். இப்போ சார்ஜுங்க இந்த ரோங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு எழுதிக்கலாம். அப்போது ஏரியாங்கும்போது 4πr² எடுத்துக்கிறாங்க இங்கே சர்க்கிள்ங்கிறனால. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸுங்கிறது எதுக்கு ப்ரப்போர்ஷ்னலாக இருக்குப்பா, இந்த சார்ஜ்க்கு ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கா. ஸோ வேர் we can write it as, இப்போ இந்த nக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கலாம், q/4πr² போட்டுக்கலாமா. நம்ம இது ஏற்கனவே எதில் படிச்சிருக்கோம், வெதர் இஃப் இட்ஸ் q1 q2/4πr² இருந்தால் இட் வில் பி ஆஃப் ஃபோர்ஸ். வெறும் q/4πr² இருந்தால் இது எதுக்கானதுன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கானதுன்னு பார்த்தோம். அப்போ என்ன சொல்கிறோன்னா, அந்த நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் புரியுதா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் ரோவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னா சைன்னு டினோட் பண்ணுறாங்க, விச் இஸ் கிவன் அஸ் E and A. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அப்படிங்கிறத என்னன்னு டினோட் பண்ணுறாங்க, சைன்னு சொல்கிறாங்க. ஃபார் ஃபீல்ட் பர்பண்டிகுலராக இருக்குது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்குன்னா என் சையோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறாங்க, E into A. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு பர்பண்டிகுலராக இல்லை, என்னோடய ஃபீல்டுக்கு இந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு பர்பண்டிகுலராக இல்லைன்னா என்னென்னு எடுத்துக்கிறாங்க, EA cos θன்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட யூனிட் கேட்பாங்கப்பா. வி ஹாவ் டு நோ தட் ஈயோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலோம். நியூட்டன் பர் கூலோம், கைண்ட்லி ஹாவ் எ நோட் ஆன் இட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈயோட யூனிட் நியூட்டன் பர் கூலோம்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா வோல்ட் பர் மீட்டர்னு எழுதலாம். ரெண்டுமே வந்துட்டு ஈயோட யூனிட் தான். ஸோ கைண்ட்லி மேக் எ நோட் ஆன் இட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபீல்டாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு பர்பண்டிகுலராக இருக்கும். பர்பண்டிகுலராக இருக்குன்னா இது ஃபார்முலா, பர்பண்டிகுலராக இல்லைன்னா இது ஃபார்முலா. அப்போ ஃப்ளக்ஸ்க்கும் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோமா. ஃபீல்ட் லைன் டென்சிட்டிங்கிறது அப்போ ஃப்ளக்ஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய இந்த திக்னஸ், இந்த டென்சிட்டிங்கிறது எவ்வளோ லைன்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே கவர் ஆகிருக்குங்கிறது. ஸோ டோட்டல் ஏரியா இன்ட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸு தான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளக்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸும் ஃப்ளக்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக. வி நோ தட் சை ஈக்குவல் டு EA ஃபார் பர்பண்டிகுலர் ஃபீல்டு இருக்க லைனுக்கு. அப்போது நமக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ரோ இஸ் ப்ரொபோஷ்னல் டு E. அப்போது
if you are going to multiply area on both the sides, இந்த பக்கம் என்ன வந்துரும், rho a, இந்த பக்கம் EA வந்துரும். Now only we have seen that EA ங்கிறது என்னதுப்பா, psi, rho a ங்கிறது என்னன்னு பார்த்தோம், n. அப்போ number of flux lines எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ஃப்ளக்ஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் ஐடென்டிட்டிஸ் சிலது இருக்குது, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டர் whereas vector triple product னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, a dot b cross c is given as back minus cap ஞாபகம் வச்சுக்கோங்க, b dot c cross a minus c dot a cross b. அப்போ curl product எடுத்துக்கிறீங்கன்னா a cross b cross c னா first back minus cap தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வெளியில் வந்துட்டு டாட் ப்ராடக்ட் இருக்குது, உள்ள கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. வேறஸ் இங்கே ரெண்டுமே என்னவா இருக்குது, கிராஸ் ப்ராடக்டாக இருக்குது. இதெல்லாம் டைரெக்டாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேடியன்ட்க்குனா எப்படி இருக்கும், டைவர்ஜன்ஸ்க்குனா என்ன ரூல், கேர்ள்க்குனா என்னன்னு தெரியணும். இப்போ இது நார்மல் நம்ம டிஃப்ரென்சியேஷன் மாதிரி தான் இருக்கும். டெல் எஃப்ஜிங்கிறது எஃப் இன்ட்டு டெல் ஜி ப்ளஸ் ஜி இன்ட்டு டெல் எஃப்னு இருக்குது. வேறஸ் டெல் இன்ட்டு ஏ டாட் பி எழுதும்போது A cross del cross B plus B cross del cross A plus A dot del B plus B dot del into A. Divergence நமக்கு தெரியும், del dot F எங்கும்போது F into del dot A plus A into del F. சாரி பீப்புள், இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன். ஏ டாட் பி கிராஸ் சி வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு பி டாட் சி கிராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சி டாட் ஏ கிராஸ் பி, whereas dot c cross a which is equal to c dot a cross b. இதில் வந்து ரெண்டுமே எப்படி நீங்கள் போட்டிங்கனாலுமே you may get the answer. நெக்ஸ்ட் நம்ம கிரேடியன்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is applicable to scalar field. அப்போ gradient of a scalar field is a vector. இப்போ gradient வந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு அப்ளை பண்ணுவோம். எனக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கும்னா வெக்டராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட் வந்துட்டு கிரேடியண்ட்டோட அவுட்புட் வெக்டராக இருக்குமா ஸ்கேலராக இருக்குமான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வெக்டர் அப்படிங்கிறது கிரேடியண்ட்டோட அவுட்புட் ஆல்வேஸ் வில் பி எ வெக்டர். அப்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஃபார் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், டோ வி பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐஎக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் இன்ட்டு ஐஒய் ப்ளஸ் டோ வி பை டோ இசட் இன்ட்டு ஐசெட்னு இருக்கும். வேறஸ் சிலிண்ட்ரிக்கலுக்கு எழுதும்போது டோ வி பை டோ ரோ இன்ட்டு ஐ ரோ ப்ளஸ் 1 பை ரோ டோ வி பை டோ ஃபை இன்ட்டு ஐ ஃபை ப்ளஸ் டோ வி பை டோ இசட் இன்ட்டு ஐசெட்னு இருக்கும். வேறு ஸ்பெரிக்கலுக்கு எழுதும்போது டோ வி பை டோ ஆர் ஐஆர் ப்ளஸ் 1 பை ஆர் டோ வி பை டோ தீட்டா இன்ட்டு ஐ தீட்டா ப்ளஸ் 1 பை ஆர் சைன் தீட்டா டோ வி பை டோ ஃபை இன்ட்டு ஐ ஃபைன்னு எழுதுவோம். டைவர்ஜென்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், டெல் டாட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு எப்படி எழுதணும்னு எழுதிக்கோங்க. ஜென்ரலாக அது வேல்யூ எப்படி எழுதணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. In next section I will share you the table. Next இன்னொரு question maximum repeated கேட்பாங்க. A vector field is solenoid if its divergence is 0. Divergence 0வா இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்ப்பா, solenoidalனு சொல்லுவோம். curl value 0வா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், irrotationalனு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 basic properties இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டெல் டாட் டெல் கிராஸ் ஏ அப்படிங்கிறது இப்படி கேட்டாங்கன்னா போட்டுருவோம். இன் வேர்டிங்ஸில் எப்படி கேட்குறாங்கன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள்,
divergence of இது curl, so divergence of curl is 0. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது curl of gradient is 0. இந்த வேல்யூங்கிறது gradient. இப்போ curl of gradientங்கிறது என்னன்னு சொல்றோம், 0ன்னு சொல்றோம். வேர்டிங்ஸ்ல கொடுத்தாலும் நமக்கு தெரியணும். divergence of curl is 0. அதாவது gradient curl of gradient is also 0. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாலினாய்டல் அப்படின்னாலும் டைவர்ஜென்ஸ் லெஸ்னாலும் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு வேர்டிங்ஸ் இருக்கா, லாப்லாஷியன்னு சொல்லுவோம். இப்போ லாப்லாஷியன் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்கேலார் லாப்லாஷியன் அண்ட் வெக்டர் லாப்லாஷியன். ஸ்கேலார் லாப்லாஷியனை பொறுத்த வரைக்கும் டெல் ஸ்கொயர் எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் டெல் எஃப். வேறஸ் வெக்டர் லாப்லாஷியன்கிறது del into del dot del f, del into del dot f minus del cross fங்கிறது தான் வெக்டர் லாப்லாஷியன். ஸோ ஸ்கேலரில் லாப்லாஷியன் எழுதணும்னா எப்படி எழுதணும்னு தெரியணும், வெக்டரில் எழுதணும்னா எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் லாப்லாஷியன் எப்படி எழுதலாம்னா del square f equal to dou square f by dou x square plus dou square dou rho plus 1 by rho square dou square f by dou phi square plus dou square f by dou z square. ஸ்பெரிக்கல் பொறுத்த வரைக்கும் எழுதும்போது del square எப்படி எழுதலாம்னா 1 by r square dou by dou r of r square dou f by dou r plus 1 by r square sin theta dou by dou theta. டைவர்ஜென்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குது, சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கும் ஓப்பன் வால்யூம்க்கும் இருக்கிறது கொடுக்கறது டைவர்ஜென்ஸ். அதே க்ளோஸ்டு லைனுக்கும் ஓப்பன் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்கறது ஸ்டோக்ஸ் தியரம். லைனுக்கும் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்கறது ஸ்டோக்ஸு, சர்ஃபேஸ்க்கும் வால்யூம்க்கும் கொடுக்கறது டைவர்ஜென்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே காஸ்லான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, காஸ்ல எது ரெண்டுக்கும் கொடுக்குது பாருங்கள், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கும் சார்ஜ் வித்தின் தட் சர்ஃபேஸ்க்கும், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கும் அதுக்குள்ளே இருக்க சர்ஃபேஸில் இருக்க சார்ஜ்க்கும் கொடுக்கறது தான் காஸ்லா. இப்போ காஸ்லாவோட நார்மலாக ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தோமா, கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகாதா, ஸோ E ஈக்குவல் டு 0 வித்தின் தி கண்டக்டரா. அப்போது எங்கே சார்ஜ் பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் தான் வந்துட்டு சார்ஜ் டோட்டலாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு என்னுடைய கண்டக்டருக்கு அவுட் சைடில் பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி கண்டக்டிவிட்டி கர்வ் வந்துட்டு ஸ்மாலராக இருக்க இடத்துல அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு தி கர்வ் வைடராக இருக்க இடத்துல. இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு கண்டக்டரில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. they may ask this type of questions in 1 mark. within the conductor electric field எப்படி இருக்கும், அப்போது சர்ஃபேஸில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது எப்படி இருக்கும், அந்த சர்ஃபேஸை விட்டு அவுட் சைடில் போகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ரியாக்ட் ஆகும், கர்வேச்சர் நியர்பையாக இருக்கும்போது எப்படி இருக்கும், லாங்கராக போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, the surface integral of the electric field intensity over any closed hypothetical surface in free space is equal to 1 by epsilon times of the net charge enclosed within the surface. அப்போது ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்க சர்ஃபேஸ் சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க சார்ஜோடைய 1 by epsilon டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது Q by epsilon நாட்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த காஷியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கைண்ட்லி ஹாவ் எ லோட் ஆன் இட். அப்போ காஷியன் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னப்பா, இட்ஸ் அ க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியா விச் ஹாஸ் அ 3-dimensional ஸ்பேஸ். அதில் என்ன கேல்குலேட் பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம், விச் கேன் எய்தர் பி தி மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கலாம்
எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை கிராவிடேஷ்னல் ஃபீல்டாக இருக்கலாம். அப்போ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு ஃபார் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதில் எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். அது கேல்குலேட் பண்ணுறோன்னா அந்த சர்ஃபேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காஷியன் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். So net electric field intensity in the interior of the conductor is 0. டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ்னு வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி அவுட் சைட் இதில் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக மட்டும்தான் இங்கே வந்துட்டு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். அதை தாண்டி என்னவாகாதுன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இந்த லைனுக்கு வந்துட்டு பர்பண்டிகுலராக மட்டும்தான் அவுட் சைடு சர்ஃபேஸில் வந்துட்டு இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு இருக்குமே தவிர மற்ற டைரெக்ஷன்ஸில் இருக்கு. This was most important point. Electric potential is constant for the entire conductor. ஒரு entire conductorலுமே என் potential value எப்படி இருக்கும், என் V value கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் ஈங்கிறது உள்ளே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம். E வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா என்னோட V என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். we know what is meant by capacitance. capacitance ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா to store charges. இது பேசிக்காக நம்ம பார்த்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இதுக்கு முன்னாடி. Q is proportional to V. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோர் வந்துட்டு இதில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ we may get our potential value. இப்போ ஈக்குவலன்ட் பண்ணும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்போ capacitance எப்படிப்பா டிஃபைன் பண்ணலாம்? The capacitance of a conductor is defined as the charge required to raise farad. சிம்பிள் என்ன கெப்பாசிட்டன்ஸ்க்கு நமக்கு தெரியும், picofaradல எடுத்துக்கிறோம். This one is an isolated sphere. இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா இங்கே இருக்க சார்ஜ் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், Qன்னு எடுத்துக்கிறோம். சிமிலராக வந்துட்டு எங்கே இது கான்சென்ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் கான்சென்ட்ரேட்டட் ஆன் சென்டர். இங்கே இருக்க பொட்டன்ஷியல் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியுமா, Q by 4 pi epsilon naught into R. whereas we know C equal to Q by V. அப்போ இந்த V இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த 4 pi epsilon naught Rங்கிறது இங்கே வந்துருமா. ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு இன்னொரு ஈக்குவேஷனும் ஃபார்ம் அப் பண்ணிக்கலாமா ஃப்ரம் ஆர் பேசிக் ஈக்குவேஷன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈக்குவேஷனை வச்சு. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு 4 pi epsilon naught into R. அப்போது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னு பாருங்கப்பா. ஸ்பியரோட ரேடியஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கா? இப்போ வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு மீடியம்குள்ளே, இது ஐசோலேட்டட் ஸ்பியர் பார்த்தோம், இதே இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு மீடியம்குள்ளே ஸ்பியர் இருக்குது அப்படின்னா தென் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இங்கே எப்சிலான் நாட்க்கு பதிலாக இங்கே இன்னொரு டேர்ம் ஒன்று எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆகிருக்குமா, எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்டூ ஆர்ன்னு இன்க்ளூட் ஆகிருக்குமா. we know that எர்த்தோடைய கெப்பாசிட்டன்ஸ் will be of 711 மைக்ரோஃபேரட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து C ஈக்குவல் டு Q by Vயில் நம்ம யூஸ்வலாக படிக்கிறது தான். வரஸ் இந்த டேர்மையும் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ட்ரிக்கியாக கேட்குறோங்கிற பேரில் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி இன்டர் ரிலேட் பண்ணி இந்த சப்ஜெக்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக் பிரின்சிபல் என்னப்பா கெப்பாசிட்டன்ஸில் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பிளேட் ரெண்டு பிளேட் நடுவில் டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்குன்னா அது கெப்பாசிட்டராக ஆக்ட் ஆகும், நம்ம யூஸ்வலாக படிக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏங்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன், அது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக வந்துட்டு பாசிட்டிவ் அயோன்ஸால் சார்ஜ் ஆகிருக்கு. இங்கே பியில் வந்துட்டு இனிஷியலாக நியூட்ரலாக இருக்குது, இங்கே எந்த சார்ஜஸுமே இல்லை. இப்போ இந்த பியை நான் இந்த கிட்ட கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க சார்ஜஸ் இங்கே இன்டியூஸ் ஆகும். இப்போ இன்டியூஸ் ஆகும்போது அப்போ பியில் ஒரு சைட் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும், வேற இது 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 கிட்ட போதா, அப்போது இங்கே இருக்க பாசிட்டிவ் இங்கே போகுதுன்னா எப்போ ஒரு கிட்ட போகும், ஆப்போசிட் ஃபோர்ஸஸாக இருந்தால் தானே அட்ராக்ட் பண்ணும். அப்போது இதோட இன்னொரு ரேஞ்சில் என்ன இருக்குன்னு தான் அர்த்தம்,
நெகட்டிவ் இருக்குன்னு தானே மீனிங். ஸோ இப்போ இங்கே அதை தான் சொல்கிறாங்க. ஏங்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் அயான்ஸால் அது இதாக இருக்குது. பிங்கிற ஒரு நியூட்ரல் பிளேட்டை பக்கத்தில் வரும்போது இங்கேருந்து இங்கே இருக்க வேல்யூஸில் இன்டியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே இன்னும் கொடுக்கும்போது இது இங்கே வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகுமா? அப்போ நார்மலாக இருக்க வோல்டேஜ் லெவலோட இங்கே ரெடியூஸ் ஆகுமா? ஸோ இப்போ இங்கே இருக்க இந்த ஏல இருக்க இந்த பொட்டன்ஷியல்லாம் தான் இங்கே ஷிஃப்ட் ஓவர் ஆகுது. அப்போ ஏல இருக்க வேல்யூஸ் குறைய ஆரம்பிக்குதா? இப்போ நான் ஏவை வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர்னு சொல்கிறேன். திரும்ப இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நான் சார்ஜிங்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் என்னவாயிடுது, ஒரு நியூட்ரல் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே லேக் ஆஃப் இது இருக்கும். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன நீட் இருக்குது, இங்கே நான் சார்ஜ் பண்ணி ஆகணுங்கிற நீட் இருக்குது. ஸோ த கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரிங் சார்ஜஸ் ஆன் ஏ இன்க்ரீசஸ். அப்போ இங்கே சார்ஜ் நான் நிறைய ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா, இங்கே ஸ்பேஸ் கிடைக்க கிடைக்க? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அப்போ பேரலல் பிளேட்ஸ் வந்துட்டு என்னது, ரெண்டு கண்டக்டிங் டெர்மினலை பேரலாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் எப்படி வச்சுக்கிறேன்னா, ரெண்டையும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து பிரித்து வச்சுருக்கேன். அதோட டிஸ்டன்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், டின்னு எடுத்துக்கிறேன். இதோட ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மீடியம் எதர் ஏராவும் இருக்கலாம், அதை தாண்டி பேப்பர், மைக்கா, கிளாஸ், வுட், செராமிக், இதில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், V ஈக்குவல் டு E இன்ட்டு டி. இந்த ஈயை நான் எப்படி எழுதிக்கலாம், சிக்மா பை எப்சிலான் நாட், கண்டக்டிவிட்டி பை எப்சிலான் நாட்னு எழுதிக்கலாம். எனக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியுமா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு Q பை ஏன்னு எழுதிக்கலாம். அப்போது எனக்கு தெரிஞ்சு C ஈக்குவல் டு Q பை வியா, அப்போ C ஈக்குவல் டு A எப்சிலான் நாட் டின்னு எழுதிக்கலாமா? தீஸ் ஆர் தி பேசிக் ஃபார்முலாஸ் வேர் வி ஹாவ் டு, இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் பேசிக் நியூமரிக்கல் கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வேல்யூஸ் ஃபார்முலாஸாகவும் கேட்பாங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னப்பா, ஏ இன்ட்டு எப்சிலான் நாட் பை டி. அப்போ இதே வந்துட்டு வேறு மீடியமாக இருக்குன்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு எழுதிக்கலாம். அப்போ வாட் வி கேன் சே ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், my capacitance is directly proportional to the area of plates and inversely proportional to the distance between the separation. இது ரெண்டுக்கும் இருக்க செப்பரேஷன் டிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸ் ஆகும். இது ரெண்டுத்தோட ஏரியாவுக்கு டைரக்ட், இது ரெண்டுக்கும் சேம் ஏரியா. ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸோட ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வாட் we are going to see is series combination of capacitance. எப்போவுமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருப்போம், ரெசிஸ்டன்ஸ்க்கும் இண்டக்டன்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கும் பிஹேவியர், வேறஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு வைஸ் வர்சாவாக இருக்கும் ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ இப்போ அப்படி கேட்டால் நம்ம எழுதிடுவோம், வேல்யூஸ் கொடுத்து கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னா. ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கே கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கேட்பாங்க. சீரீஸில் இருக்கும்போது கெப்பாசிட்டரில் சார்ஜ் வந்துட்டு எப்படி இருக்கும், ஆக்சுவலி கெப்பாசிட்டர்ஸில் சார்ஜ் வந்துட்டு சேமாக இருக்கும், வேற Q ஈக்குவல் டு சிவி. அப்போ சார்ஜ் வந்துட்டு சீரீஸில் இருக்கும்போது, கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கும்போது சேம் சார்ஜ் தான் எல்லா கெப்பாசிட்டன்ஸ்லையும் இருக்கும். வோல்டேஜ் வேல்யூ எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே யூஸ் பண்ண, அப்போ V ஈக்குவல் டு Q பை சியா, சார்ஜ் சேமாக இருக்குமா? இப்போ வோல்டேஜ் மாறுதுன்னா கண்டிப்பாக எதனால மாறும், அங்கே இருக்க அந்த கெப்பாசிட்டன்ஸ்னால மாறுமா? ஸோ தேர்ஃபோர் Q பை சி ஈக்குவல் டு Q பை C1 ப்ளஸ் Q பை C2 ப்ளஸ் Q பை C3யா? இப்போ 1 பை சிங்கிறது இதுவா? அப்போ இது எது? The reciprocal of the effective capacitance is the sum of the reciprocal of individual capacitance. அப்போ எப்படி இருக்கும்னா, இந்த சம் இப்போ ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க, உன்னை சம் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சீரீஸில் இருக்க மினிமம் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீ ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது நீங்கள் அப்படி இருக்குதுன்னா அழகாக அதை எலிமினேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது parallel combination of capacitors. Parallel combination of capacitorsல எப்படிப்பா இருக்கும், இங்கே இருக்க Q வந்துட்டு சார்ஜிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், whereas parallelல வோல்டேஜ் சேமாக இருக்கும். அப்போது parallelல பார்க்கும்போது எப்படி இருக்கும், capacitance value which is to equivalent capacitance equal to sum of individual capacitance. அப்போது இதில் வேல்யூ எப்படி இருக்கும், கண்டிப்பாக கிரேட்டர் கெப்பாசிட்டன்ஸை விட
overall capacitance value will be higher. Next நம்ம பார்க்க போகிறது energy stored in a capacitor. Most important topic in a capacitor. Energy எப்போ ஸ்டோர் ஆகும்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இதை சார்ஜ் பண்ணுறதும் ஒன்று தான், இங்கே இருக்கிறதுலேருந்து இங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் ஒன்று தான். ரெண்டுமே சேம் லாஜிக் தான். சார்ஜிங்கிறது இது ரெண்டுமே தான் மீன் பண்ணுது. அப்போது சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேட்க்கும் நடுவில் என்ன இருக்கும்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அப்போது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நான் சார்ஜ் வந்துட்டு பண்ணோன்னா அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை நடக்கணும். ஸோ வாட் வி கேன் சே இஸ், இப்போ டிக்யூங்கிற சார்ஜு இங்கேருந்து இங்கே போகணுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கொடுக்குற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வீணா அப்போ அங்கே நடக்கிற ஒர்க் டன் என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னா டியூன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வீக்கு அகெயின்ஸ்டாக டிக்யூங்கிற சார்ஜ் இங்கே போகணும் அப்படின்னா அங்கே நடக்கிற ஒர்க் டன் என்னன்னு எடுத்துக்கிறாங்க? டியூன்னு எடுத்துக்கிறாங்க. டியூன்னு கொடுக்கலாம், ஒரு டிடபிள்யூன்னு சொல்லலாம், விச் இஸ் ஈக்குவல் டு V into dq. நமக்கு Vக்கான ஃபார்முலா தெரியுமாப்பா? Q by C. அப்போ ஒர்க் டன் கேட்கும்போது இது எல்லாமே ஃபார்முலா தான். யூங்கிறத ஒர்க் டன், கெப்பாசிட்டரோட ஒர்க் டன் கேட்கும்போது Q by Cன்னு எழுதலாம். இல்லைன்னா ஆஃப் சிவி ஸ்கொயர்னு எழுதலாம், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். அப்படி இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம்? சிவிங்கிறது கியூவா, ஸோ ஆஃப் கியூ இன்ட்டு வின்னு எழுதிக்கலாம். இது எல்லாமே டோட்டல் ஒர்க் டன் ஆர் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே தான் அதுக்கான ஃபார்முலாஸ். சப்போஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஆஃப் வி ஸ்கொயர் இன்ட்டு C1 + C2 + C3ங்கிறது எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கெப்பாசிட்டரிலும் ஸ்டோர் பண்ணியிருக்காது சம் பண்ணாலும் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? டோட்டல் பேரலல் காம்பினேஷனில் இருக்க கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆன எனர்ஜியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி கெப்பாசிட்டன்ஸில் கேட்குறாங்கன்னா இது கேட்பாங்கப்பா. parallel கேபிளில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? C = ε0 εr A/D இருக்கும். கோஆக்சியல் கேபிளில் ε0 வேல்யூ என்னவா இருக்கும்? 2π εl ln B/A இருக்கு, டிவைடட் பை ln B/N. ஸ்பியரில் வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இதை விட இது சிம்பிளாக இருக்கும், 4π ε AB/B-A. ஐசோலேட்டட் ஸ்பியரில் இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதே மாதிரி parallel plate கெப்பாசிட்டன்ஸில் எப்படி இருக்கும்? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ங்கிறது அதோடைய சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி இருக்கும். லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்னென்னா ∇2 V = 0. பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் என்னப்பா? ∇2 V = -ρV/ε. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கூலும்ஸ்லானா என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்னன்னு பார்த்தோம், ஃப்ளக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கெப்பாசிட்டர் பேரலல் பிளேட்டில் எப்படி இருக்கும், கண்டக்டருக்குள்ளே எப்படி இருக்கும், லைன்ஸோட வேல்யூ, கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, கெப்பாசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி, கெப்பாசிட்டர்ஸில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாலஜி, நம்ம நெட்வொர்க் தியரிக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். இப்போ நெட்வொர்க் தியரியை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜோட யூனிட் என்னன்னு எடுத்துக்குவோம், வின்னு எடுத்துக்குவோம். இங்கே வோல்டேஜ்னு டிஃபைன் பண்ணுறது தான் எங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறதுல வெறும் வோல்ட்டுங்கிறத மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இங்கே வோல்ட் பர் மீட்டர், வெக்டர் ஃபீல்டு எடுத்துக்கிறனால வோல்ட் பர் மீட்டர். இங்கே வந்து நெட்வொர்க் தியரியில் கரண்ட்டு வந்துட்டு ஆம்பியர்னு எடுத்துக்கிறோம், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கிறோம், வேற ஆம்பியர் பர் மீட்டர். ஆம்பியர் பர் மீட்டர்னு எழுதலாம், இல்லைன்னா
கரண்ட் டென்சிட்டி ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஹெச்னு சொல்கிறோம், கரண்ட் டென்சிட்டியை ஜேன்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ்க்கு இங்கே யூனிட் என்னது ஃபேரட். வேறஸ் இங்கே வந்துட்டு பெர்மிட்டிவிட்டியில் எழுதும்போது ஃபேரட் பெர் மீட்டர்னு எடுத்துக்கிறோம். இண்டக்டன்ஸ்க்கு இங்கே யூஸ்வலாக ஹென்ரின்னு எடுத்துக்கிறோம், இங்கே ஹென்ரி பெர் மீட்டர். இங்கே சார்ஜ் வந்துட்டு கூலும்னு எடுத்துக்கிறோம், இங்கே கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். இங்கே சார்ஜுங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு இருக்குது. இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெப்பருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது நார்மலாக நம்ம Q ஈக்குவல் டு சிவின்னு எழுதுவோமா? இங்கே எழுதும்போது D ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் D ஈக்குவல் டு எப்சிலான் ஈன்னு எழுதுவோம். அங்கே இண்டக்டன்ஸில் எழுதும்போது பை ஈக்குவல் டு எல்ஐன்னு படிச்சிருப்போம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்டன்ஸ்னால் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ B ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஹெச். அங்கே ஆஃப் சிவி ஸ்கொயர்னு எழுதுகிறோம் கெப்பாசிட்டன்ஸ்க்குனா, இங்கே ஆஃப் எப்சிலான் இ ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இன்டர் ரிலேட் பண்ணி படிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலான்னா, இந்த ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணிடலாம்ப்பா, நெக்ஸ்ட் டிவிஷன் செஷன். ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபுல்லாக பார்க்கணும், வாட் ஆர் த லாஸ் வி ஹேவ் டு வாண்ட் டு சீங்கிறது. அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ், பிளேன் அண்ட் ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி சில கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கூலும்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்வேஸ் ஒபேஸ் லாஸ் ஆஃப் சூப்பர்பொசிஷன். அதே மாதிரி கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆர் மியூச்சுவல் அண்ட் லீனியர். அந்த ரெண்டு கீ பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. Laplacian of a scalar field results in a scalar field. அதே மாதிரி காஸ் லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் டைம் வேரியிங் ஃபீல்ட்ஸ் as well as static fields. எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் டைபோல் இஸ் ஃபார்ம்டு when two point charges of equal magnitude but opposite signs are separated by small distance which is P equal to Q into D. டைபோல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பார்த்த தியரம்ஸ்லாம் ஒன்ஸ் நல்லா ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்கப்பா. இது படித்ததில் அப்படின்னா என்ன மீனிங், இது நீங்கள் படித்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எதுலேருந்து எது வரதுனாலும் ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ பீப்புள் ஃபார் டுடேஸ் செஷன்.